Hi friends, welcome to Career Assist Tamil Official. இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு டே டு டே ரீச் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜாப்க்காக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்ல ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான் கேட்கீங்க. சோ இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஆர்கனைசேஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு ஜாயிண்ட் செக்டர் கம்பெனி தான் இந்த நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஆர்கனைசேஷன்ஸோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ரயில் ட்ரெயின் காரிடார் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் இவங்களோட மெயின் ஃபோக்கஸ். நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன்ஸ் லிமிட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது போஸ்ட் நேம். ஓவராலா 15 போஸ்ட் இருக்கு. எல்லா போஸ்ட்டுமே வந்து டெக்னீஷியன்ஸ்க்கான போஸ்ட் தான். நான் ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன் சிவில் ட்ராக் ஃபிட்டர், செகண்ட் டெக்னீஷியன் சிவில் ட்ராக் மெக்கானிக், தேர்ட் டெக்னீஷியன் சிவில் ட்ராக் டிராட்ஸ்மேன், ஃபோர்த் டெக்னீஷியன் சிவில் ட்ராக் surveyor, fifth technician civil track electricians, sixth technicians civil track welder, seventh technician civil plumber, eighth technician civil painter, ninth technicians electrical, 10th technician signaling and telecom, 11th technicians rolling stock fitter, 12th technicians rolling stock mechanics, 13th technicians rolling stock welder, 14th technicians rolling stock electricians, 15th technicians rolling stock RAC. இப்போ வந்து போஸ்ட் நேம் கிளியரா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஜாப் டைப் பெர்மனன்ட்டான ரெகுலர் ஜாப் தான். இங்க வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க probation for a period of 1 year. ஓகேவா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஜாயின் ஆகும்போது probation பீரியட்ல தான் நம்ம ஜாயின் ஆகுவோம். ஒன்ஸ் இந்த probation பீரியட வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண பிறகு ரெகுலர் பெர்மனன்ட் ஸ்டாஃபா கன்ஃபார்ம் ஆயிடும். சோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, சாலரியும் நல்லா இன்க்ரீஸ் ஆன சாலரி தான் கொடுக்கறாங்க. சோ இஃப் யூ ஆர் எலிஜிபிள்னா இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வேகன்சி டோட்டலா 15 போஸ்ட் இருக்கு. இந்த 15 போஸ்ட்ல வந்து ஓவரால் வேகன்சி பாத்தீங்கன்னா 245 வேகன்சிஸ் இருக்கு. டெக்னீஷியன் சிவில் ட்ராக் ஃபிட்டர்ல 18 வேகன்சிஸ் இருக்கு. டெக்னீஷியன் சிவில் ட்ராக் மெக்கானிக்ல 16 வேகன்சிஸ் இருக்கு. டெக்னீஷியன் சிவில் ட்ராக் டிராட்ஸ்மேன்ல 8 வேகன்சிஸ் இருக்கு. டெக்னீஷியன் சிவில் ட்ராக் சர்வேயர்ல 7 வேகன்சிஸ் இருக்கு. டெக்னீஷியன் சிவில் ட்ராக் எலக்ட்ரீஷியன்ஸ்ல 8 வேகன்சிஸ் இருக்கு. டெக்னீஷியன் சிவில் ட்ராக் வெல்டர்ல 6 வேகன்சிஸ் இருக்கு. டெக்னீஷியன் சிவில் பிளம்பர்ல 2 வேகன்சிஸ் இருக்கு. டெக்னீஷியன் சிவில் பெயிண்டர்ல 2 வேகன்சிஸ் இருக்கு. டெக்னீஷியன்ஸ் எலக்ட்ரிக்கல்ல வந்து 77 வேகன்சிஸ் இருக்கு. டெக்னீஷியன் சிக்னலிங் அண்ட் டெலிகாம்ல 63 வேகன்சிஸ் இருக்கு. டெக்னீஷியன்ஸ் ரோலிங் ஸ்டாக் அண்ட் ஃபிட்டர்ல வந்து 10 வேகன்சிஸ் இருக்கு. டெக்னீஷியன்ஸ் ரோலிங் ஸ்டாக் மெக்கானிக்ஸ்ல 2 வேகன்சிஸ் இருக்கு. டெக்னீஷியன்ஸ் ரோலிங் ஸ்டாக் வெல்டர்ல 2 வேகன்சிஸ் இருக்கு. டெக்னீஷியன்ஸ் ரோலிங் ஸ்டாக் எலக்ட்ரீஷியன்ஸ்ல 13 வேகன்சிஸ் இருக்கு. டெக்னீஷியன்ஸ் ரோலிங் ஸ்டாக் RACல 3 வேகன்சிஸ் இருக்கு. சோ டோட்டல் ஓவரால் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 245 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எனிவேர் இன் நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன்ஸ் லிமிடெட் ஆல் ஓவர் இந்தியா எங்க வேணாலும் போஸ்டிங் போடலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர். சோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் கூட உங்களை போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ராஜெக்ட் லொகேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நமக்கு போஸ்டிங் போடுவாங்க. நெக்ஸ்ட் salary டோட்டலா 15 போஸ்ட் இருக்கு. இந்த 15 போஸ்டுக்கான பேசிக் பே எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 35,000 ல இருந்து 1,10,000 வரைக்கும் பேசிக் பே. பேசிக் பே மட்டுமே உங்களுக்கு சாலரியா வராது. இது கூட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். HRA இருக்கு, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதர் அலவன்ஸ் இருக்கு, EPF இருக்கு, கிராச்சுவிட்டி இருக்கு. சோ அதனால எல்லா பெனிஃபிட்ஸ்மே இருக்கு. சோ இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும்போது உங்களோட சாலரியும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சோ அதனால சூப்பரான சான்சஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம்னா அகைன் அண்ட் அகைன் நம்மளுக்கு திருப்பி கிடைக்காது. சோ அதனால சான்சஸ் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யூஸ் பண்ண பாருங்க. ஓகேவா? இப்போ salary கிளியரா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இந்த 15 டெக்னீஷியன்ஸ் போஸ்ட்டுக்குமே வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா 10th இல்லனா 12th நீங்க படிச்சிருக்கணும். படிச்சு முடிச்சிட்டு ITI நீங்க படிச்சிருக்கணும். ITIல என்னென்ன ட்ரேட்ல நீங்க படிச்சிருக்கலாம்னா ஃபிட்டர் படிச்சிருக்கலாம், இல்ல மெக்கானிக் ஆர் ஈக்குவலன்ட் ட்ரேட் நீங்க படிச்சிருக்கலாம், இல்லனா டிராட்ஸ்மேன் ஆர் ஈக்குவலன்ட் ட்ரேட் நீங்க படிச்சிருக்கலாம், இல்ல சர்வேயர் படிச்சிருக்கலாம், இல்ல எலக்ட்ரிஷியன் நீங்க படிச்சிருக்கலாம், இல்ல வெல்டர் படிச்சிருக்கலாம், இல்லனா பிளம்பர் படிச்சிருக்கலாம், இல்ல பெயிண்டர் படிச்சிருக்கலாம், இல்ல எலக்ட்ரிஷியன், இல்ல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் ரிலே ஆபரேட்டர், இல்ல மெக்கானிக்ஸ் டர்னர், இல்ல வெல்டர், அகைன் திருப்பி எலக்ட்ரிஷியன்ஸ், இல்ல ITIலே வந்து MRAC இந்த ட்ரேட்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். பட் நீங்க படிச்ச ITI வந்து NCVT SCVT ரெகக்னைஸ் இன்ஸ்டிடியூட்ல தான் நீங்க படிச்சிருக்கணும். செகண்ட் ஆப்ஷன்ஸ் 10th இல்லனா 12th படிச்சு முடிச்சிட்டு ITI நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா, ITI படிச்சு முடிச்சிட்டு என்ன ட்ரேட்ல நீங்க படிச்சிருக்கீங்களோ அந்த ட்ரேடுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இது வந்து செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமா. டிப்ளமால என்னென்னலாம் நீங்க படிச்சிருக்கலாம்னா சிவில் இன்ஜினியரிங், இல்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர், இல்லனா வந்து டிப்ளமா இன் மெக்கானிக்கல்
மெடிக்கல் இதுக்கு ஈக்குவலன்ட் ரிலவெண்டா நீங்க ஏதாவது படிச்சிருந்தீங்கனாலும் இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த 3 ஆப்ஷன்ஸ் கிளியரா புரிஞ்சுச்சா? இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல நீங்க என்ன ஆப்ஷன்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ். போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் ஆவது உங்களுக்கு இந்த 15 டெக்னீஷியன்ஸ் போஸ்ட்ல மினிமம் 2 இயர்ஸ் ஆவது உங்களுக்கு கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த வேகன்சிக்கு உங்களால அப்ளை பண்ண முடியும். அதுவும் என்ன ஃபீல்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னா ஆபரேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ரயில்வே, கவர்மெண்ட் ஓன்ட் ஆர் கவர்மெண்ட் ஆபரேட்டட் ரயில்வே, மெட்ரோ ரயில்வேஸ் ஆர் RRTS சிஸ்டம்ல உங்களுக்கு கம்பல்சரி மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் தான் உங்களால இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கிளியரா புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அன்ரிசர்வ் கேட்டகரி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கேட்டகரி அண்ட் OBC கேட்டகரியில இருக்கவங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் 400 rupees. SC ST உமன் கேட்டகரிக்குலாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் கிடையாது. அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் பே பண்ணணும், ஆஃப்லைன்ல பே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட். இந்த 15 டெக்னீஷியன்ஸ் போஸ்ட்டுக்குமே மேக்ஸிமம் 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளான செலக்ஷன் ப்ராசஸ் தான். 3 ஸ்டேஜஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் CBT டெஸ்ட் நடக்கும். செகண்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். தேர்ட் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இந்த 15 டெக்னீஷியன்ஸ் போஸ்ட்டுக்குமே வந்து டோட்டலா 100 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்றாங்க. சிலபஸ் பாத்தீங்கன்னா ஒரு டெக்னீஷியன்ஸ் போஸ்ட்டுக்குமே வந்து சிலபஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் மாறுது. ஓகேவா? சோ அதனால சிலபஸ் வந்து கிளியரா எல்லா டெக்னீஷியன்ஸ் போஸ்ட்டுக்குமே செக் பண்ணி பாத்துக்கோங்க. நான் பேட்டர்ன் மட்டும் நான் சொல்லிடுறேன். டொமைன் நாலேஜ்ல இருந்து 70% ஆஃப் क्वेश्चंस கேட்பாங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டில இருந்து 10% ஆஃப் क्वेश्चंस கேட்பாங்க. லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து 10% ஆஃப் क्वेश्चंस கேட்பாங்க. ஜெனரல் நாலேஜ் அண்ட் இங்கிலீஷ்ல இருந்து 10% ஆஃப் क्वेश्चंस கேட்பாங்க. ஓகேவா? சோ அதனால பேட்டர்ன் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே பேட்டர்ன் தான் இருக்கு. எல்லா டெக்னீஷியன்ஸ் போஸ்ட்டுக்குமே வந்து பட் சிலபஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா சேஞ்ச் ஆகுது. சோ சிலபஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலபஸ் வந்து கிளியரா செக் பண்ணி பாத்துக்கோங்க. நீங்க எந்த டெக்னீஷியன்ஸ் போஸ்ட்க்கு அப்ளை பண்றீங்களோ அதுக்கு ஏத்த சிலபஸ் வந்து கிளியரா செக் பண்ணிக்கோங்க. சோ எந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணிருக்காங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து செகண்ட் ஸ்டேஜ்க்கு மூவ் ஆவாங்க. செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. எல்லா கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்காது. எந்தெந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து இந்த CBT எக்ஸாமை கிளியர் பண்ணி செகண்ட் ஸ்டேஜ்க்கு மூவ் ஆயிருக்காங்களோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. கேஸ்ட் சர்டிபிகேட் பார்ப்பாங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் செக் பண்ணுவாங்க. இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இல்லையா? சோ அதனால உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரிஜினல் தான் செக் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எந்த கேண்டிடேட்ஸ்லாம் கிளியர் பண்ணிருக்காங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து தேர்ட் ஸ்டேஜ்க்கு மூவ் ஆவாங்க. தேர்ட் ஸ்டேஜ் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் செலக்டான கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கம்பல்சரி இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். மெடிக்கல் எக்ஸாம்லயும் நீங்க பாஸ் ஆகணும். பாஸ் ஆனா மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த மெடிக்கல் எக்ஸாம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா உங்களுக்கு என்ன செக் பண்ணுவாங்கன்னா ஆடியோமெட்ரியும் பெரிமெட்ரியும் கம்பல்சரி உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. ஆடியோமெட்ரினா ஹியரிங் டெஸ்ட், காது நல்லா கேக்குதான் செக் பண்ணுவாங்க. பெரிமெட்ரினா கண் பார்வை, ஐசைட் நல்லா உங்களுக்கு தெரியுதான் செக் பண்ணுவாங்க. ஏன் இது ரெண்டு மட்டும் இம்பார்ட்டன்ட்னா பிகாஸ் இது வந்து ஹை ஸ்பீட் ரயில் ட்ரெயின் இதுல இம்பார்ட்டன்ட்னா கம்பல்சரி உங்களுக்கு இந்த ரெண்டு இதுமே வந்து செக் பண்ணுவாங்க. சோ ஓவராலா இந்த 3 ஸ்டேஜஸ்மே எந்த கேண்டிடேட்ஸ் வந்து கிளியர் பண்றாங்களோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் கிளியரா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஹவு டு அப்ளை. இந்த நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்ப்பரேஷன்ஸ் லிமிடெட் நீங்க போட்டீங்கன்னா இதுல வந்து கெரியர்ல போயிட்டு கரண்ட் ஓப்பனிங்ஸ் நீங்க கொடுக்கணும். கரண்ட் ஓப்பனிங்ஸ் கொடுத்த உடனே கரண்ட் ஓப்பனிங் இந்த பேஜஸ் வரும். இதுல போஸ்ட் நேம்லாம் வரும். இத செக் பண்ணி பார்த்துட்டு வியூ டீடைல்ஸ், இந்த வியூ டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை வரும். இந்த வெப்சைட்ல மட்டும் தான் போய் நீங்க வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மே நீங்க ஃபில் பண்ணணும். வேற எந்த வெப்சைட்லயும் நீங்க போய் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடாது. https://jobapply.in/nhsrcl2026 technicians/ இந்த வெப்சைட்ல மட்டும் தான் நீங்க போய் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன்ஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கண்டினியூ எஸ் கொடுத்துக்கோங்க. இங்க கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ அதனால என்ன போஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்னீஷியன், சிவில், ட்ராக், ஃபிட்டரா, மெக்கானிக்கா, டிராட்ஸ்மேன் என்னன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஃபிட்டர்னா ஃபிட்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ கிளிக் ஹியர் டு அப்ளை. இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண போறீங்கன்னா நம்ம புதுசா நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா தேவையில்லை. இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு நீங்க லாகின் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷான கேண்டிடேட்ஸ் மட்டும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து டு லாகின் டு யுவர் அக்கவுண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்க இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் அப்ளைட் ஃபார். இந்த இடத்துல வந்து நீங்க என்ன போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பாஸ்வேர்ட் இங்க கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன பர்சனல் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. சோ இது எல்லா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே
முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்னலாம் கேக்குறாங்களோ அது எல்லாம் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் பட்டன் கொடுங்க. ஓகேவா? அப்பதான் வந்து சேவ் ஆகும். நீங்க சேவ் பட்டன் கொடுக்காம இருந்தீங்கன்னா எந்த நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே வந்து சேவ் ஆகாது. ஓகேவா? அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் அதை நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி இந்த கைட்லைன்ஸ் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நல்லா செக் பண்ணி படிச்சு பார்த்துட்டு நீங்க நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இப்போ கிளிக் ஹியர் டு வியூ கைட்லைன்ஸ் டு அப்ளை. இது ஒரு தடவை படிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு ப்ராசஸ் நீங்க பண்ணும்போது எல்லாமே சேவ் பட்டன் கொடுங்க. சோ சேவ் பட்டன் கொடுக்காம இருந்தீங்கன்னா எதுவுமே வந்து சேவ் ஆகாது. நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுக்கணும், மொபைல் நம்பர் கொடுக்கணும், லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் நம்ம வைக்கணும், சிக்னேச்சர் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், 10th சர்டிபிகேட் தேவை, 12th சர்டிபிகேட் தேவை, நீங்க என்ன ட்ரேட்ல ஐடிஐ படிச்சிருக்கீங்களோ அந்த ஐடிஐ சர்டிபிகேட் தேவை, ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் அந்த ட்ரைனிங் சர்டிபிகேட் தேவை, சோ டிப்ளமா நீங்க படிச்சிருக்கீங்கன்னா டிப்ளமா சர்டிபிகேட் தேவை, ஓகேவா? டிப்ளமா மார்க் ஷீட்டும் தேவை, கேஷ் சர்டிபிகேட் தேவை, அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் தேவை, காம்பிடன்ஸ் சர்டிபிகேட்ஸும் தேவை. ஓகேவா? சோ அதெல்லாம் நீங்க கொடுத்திருக்க எல்லா சர்டிபிகேட்ஸும் சப்மிட் பண்ணுங்க. அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் பே பண்ணணும், வேற எந்த ஆப்ஷன்ஸுமே இல்ல. ஓகேவா? சோ எல்லா ப்ராசஸும் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை வந்து நீங்க ஒரு கையில பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் அட்மிட் கார்டு. இந்த NHSRCL வெப்சைட்ல மட்டும் தான் நீங்க போய் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும். வேற எந்த வெப்சைட்லயும் போய் நீங்க போய் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணக்கூடாது. உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு நீங்க லாகின் பண்ணி அட்மிட் கார்டை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அட்மிட் கார்டு வந்து நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் கையில எடுத்து வச்சுக்கோங்க. ரிட்டன் எக்ஸாம்க்கு எழுத போகும்போது அட்மிட் கார்டை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க எடுத்துட்டு போகணும். வித்வுட் அட்மிட் கார்டு உங்களால இந்த CBT எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட். அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் வந்து 7th July 2026. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எண்டிங் டேட். அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் டெட் டேட் வந்து 5th August 2026 ஓட க்ளோசிங் டேட் முடியுது. இப்போ நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்ப்பரேஷன்ஸ் லிமிடெட் நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து நீங்க எங்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதே மாதிரி வேற வேகன்சிஸ் பத்தி ஏதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அந்த நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.